ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்டின்றது அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சுகர் கிரேவிங்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்டின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஐ ஹேட் 2 சீசன்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சீசன் 1, சீசன் 2ன்னு. சீசன் 1 வந்து 2020ல ஆரம்பிச்சது. சீசன் 2 வந்து 2023ல ஆரம்பிச்சது. ஓகேவா? சீசன் 1ல நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் வந்து அப்ப லாக்டவுன் 7 மணிக்கு எழுந்திருவேன். காலைல 7 மணிக்கு எழுந்துச்சு நான் 1 ஹவர் வாக்கிங் போவேன் மொட்டை மாடியில. அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுருவேன். ஓகே. என்னோட சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஓவர் நைட் ஓட்ஸா இருக்கும், இல்ல ஓட்ஸா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பழங்களா இருக்கும், இல்ல வந்து இட்லி, தோசையா இருக்கும், உப்மா, போஹான்னா ஒண்ணும் இல்ல. அவல் உப்மா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கா இருக்கும். ஓகேவா? இந்த நெய் பொங்கல், பூரி அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டேன்னா, நாள் முழுக்க மந்தமா இருக்க வேண்டியது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே நெய் பொங்கல், பூரி எல்லாம் நைட்டு சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோங்க. ஏர்லி டின்னரா சாப்பிடுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடாதீங்க. அண்ட் மோஸ்ட்டா லஞ்சா சாப்பிட்டா கூட ஓகே. பட் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். அது அவ்ளோ கார்போஹைட்ரேட்ஸ் காலங்காத்தால வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால அப்படி சாப்பிட வேணாம். நான் லைட்டா தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். போட்டு தூங்கிருவேன். ஐ மீன் இப்ப எனக்கு டிகிரியே வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்ல. நான் வந்து கவனிச்சுட்டு ஒரு 1 மணிக்கு, 2 மணிக்கு போல நான் என்னோட லஞ்ச் சாப்பிடுவேன். அ மோஸ்ட்டா 1 மணிக்கு இருக்கும். என்ன லஞ்ச்னா, அப்ப அந்த டைம்ல வீட்ல என்ன செய்றாங்களோ சாப்பிடுவேன். சாம்பார் சாதம், இல்ல வந்துட்டு கீரை குழம்பு, ஏதோ ஒண்ணு சாப்பிடுவேன். சாதமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6 இல்ல 6:30 மணி போல டின்னர் சாப்பிட்டுடுவேன். டின்னர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, இட்லி, தோசை. இப்போ என்ன செய்றாங்களோ, அத நான் சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஏர்லியா சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஸோ இதான் என்னோட 16:8 இருந்தது லாக்டவுன்ல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப குறைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், 18:6 மாத்திட்டேன். லாக்டவுன்லயே. என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். அச்சச்சோ! பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பு தான். ஆனா, அத விட பெரிய தப்பு, சாப்பிடணுமேன்னு சாப்பிடுறது. அதாவது உங்களுக்கு பசிக்காம ஒரு விஷயத்த நீங்க சாப்பிடணும்னு சாப்பிடுறது. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், டின்னர் சாப்பிடுவேன், லஞ்ச் சாப்பிடுவேன். பசிக்கவே பசிக்காது. ஆனா நீங்க சாப்பிடணும்னு உங்க வயித்த நிரப்புவீங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வெயிட்டும் போடும். எனக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு எப்போ பசிக்குதோ நான் அப்பதான் சாப்பிடுவேன். அண்ட் நான் 12க்கு முன்னாடி எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் முருகருக்கு விரதம். ஸோ எனக்கு எப்போ பசிக்குதோ நான் அப்பதான் சாப்பிடுவேன். அப்பவுமே அதான் பண்ணேன். எனக்கு எப்போ பசிச்சதோ நான் அப்பதான் சாப்பிட்டேன். சோ நீங்களுமே உங்களுக்கு எப்போ பசிக்குதோ, உங்க வயிறு எப்போ சாப்பாடு வேணும்னு கேட்குதோ, அப்ப சாப்பிடணும். அதுக்கு 2 வித்தியாசம் இருக்குங்க. பசிக்கும், கிரேவிங்ஸ்க்குமே வித்தியாசம் இருக்கு. அத நான் கிரேவிங்ஸ் ஓவர் கம் பண்ணும்போது வந்து சொல்றேன். ஸோ அதனால எனக்கு எப்போ பசிக்குதோ, இப்ப எனக்கு 1 மணிக்கு பசிக்குது, 12 மணிக்கு பசிக்குது அப்டின்னா, நான் அந்த டைம்ல அப்போ சாப்பிடுவேன். அண்ட் என்னோட லஞ்ச் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4, 5 மணிக்கு என்னோட லஞ்ச் இருக்கும். அவ்வளோதான் அன்னைக்கு நான் பொழுதுக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். முடிஞ்சிடுச்சு. நடுவுல ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன். லாக்டவுன்லலாம் பெருசா எதுவும் அ ஸ் அ சுகர் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடையாது. கேசரியா இருந்தாலுமே அது வீட்ல கிண்ணது தான். நல்ல விஷயம் தான் வீட்ல செய்றது எல்லாமே. ஸோ வீட்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்படிதான் ஸோ நோ ஜங்க் டயட்ல இருந்தேன் அந்த லாக்டவுன் டைம்ல. இப்ப நம்ம 2023க்கு வரலாம். சீசன் 2. சீசன் 2 நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு பேசிக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் அந்த வீட்ல செய்றத சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் 1 மீல் அ டே போனேன். 1 மீல் அ டே வந்துட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னா ஆனா கொடூரமா இருந்தேன். பேலன்ஸ்டாலாம் சாப்பிடல அந்த டைம். எனக்கு குறைச்சே ஆகணும். எனக்கு அவ்வளவு நாலேட்ஜும் கிடையாது. நெறைய தப்பு பண்ணியிருக்கேங்க நான் டயட்ல. அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து தப்பு பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் இப்ப இந்த வீடியோவே போடுறேன். ஸோ நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக்கா சாப்பிடுவேங்க. 5 இட்லி. 5 இட்லில உங்களுக்கு என்ன புரோட்டீன் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப மோசமா இருந்தேன். எனக்கு முடி பயங்கரமா கொட்டுச்சு. ஒரு டயட் நீங்க தப்பா இருக்கீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு முடி கொட்டும். எனக்கு அப்ப முடி கொட்டுச்சு. பத்தாததுக்கு நான் ஒரு வெங்காய ஷாம்பு யூஸ் பண்ணேன். அது ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் சொல்லி நான் அத பயங்கரமா முடி கொட்டுச்சு. பிகாஸ் ஆஃப் ஷாம்பூ அண்ட் 1 மீல் அ டே ப்ராப்பரா இல்லாததுனால. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓரளவுக்கு நம்ம டார்கெட் குறைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயட் என்னால இருக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப மோசமா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ப்ராப்பரா இருக்க ஆரம்பிச்சேன். 18:6 இருக்க ஆரம்பிச்சுட்டேன். 1 மீல் அ டே இருந்துட்டு 18:6 ஆரம்பிச்சுட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் 18:6 பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஆனா நீங்க டைரக்ட்டா 18:6 இருக்கக்கூடாது. 12:12 16:8 அதுக்கப்புறமா தான் 18:6 இருக்கணும். நான் எப்படி இப்போ கரண்ட்டா 18:6 இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சுப்பேன். காலைல எழுந்திரிச்சுட்டு 1 ஹார் கம்பல்சரியா வாக்கிங் போயிடுவேங்க தண்ணி குடிச்சுட்டு. அதுக்கப்புறம் என்னோட வேலை ஆரம்பிக்கும். 10:00 வேலை ஆரம்பிச்சுட்டு, நான் ஒரு 12 இல்ல 1:30, 1 மணி மினிமம் 12. ஏன்னா நான் 12 மணிக்கு வரைக்கும் முன்னாடி எதுவும் சாப்பிட மாட்டேன். முருகருக்கு விரதம். அதுக்கப்புறம்
அதான் 12 இல்ல 1:30 இந்த டைம்க்குள்ளார 2 முட்டை, ஆ ஒரு சூப்பு. அது என்ன சூப்னா, மட்டன் கால் சூப்பு, இல்ல சிக்கன் கால் சூப்பு. இட் டிபெண்ட்ஸ். ஸோ அத குடிச்சிருவேன். ஸோ அந்த சூப்ல வந்து இத கலக்கி குடிப்பேன். இது ஒண்ணும் பொடியெல்லாம் கிடையாது. கருவேப்பில பொடி. இத என் பாட்டி எனக்கு குடுத்தாங்க முடிக்காக. அவங்க அன்பா அரைச்சு குடுத்தாங்க. ஸோ இது வெறுமனே கருவேப்பில தான். இத நம்ம அப்படியே தண்ணீல கலந்து குடிச்சோம்னா, வாழ்க்கையே வெறுத்துருவோம். பட் அந்த சூப்ல போட்டு குடிச்சேன்னா, சும்மா யம்மியா இருக்கும். எனக்கு அதுக்காகவே 2 எக்ஸ்ட்ராவா டம்ளர் குடிக்கலாம்னு தோணும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சூப்ல கலந்து குடிச்சீங்கன்னா. அண்ட் நான் டியூஸ்டேஸ்ல வெஜிடேரியன் முருகருக்காக. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, முருங்கா சூப் குடிப்பேன். இல்ல கீரை சூப் குடிப்பேன். வெஜிடேரியன்ல சூப் இருக்கும்ல, அதுலயும் இத போட்டு குடிப்பேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அப்போ முட்டை சாப்பிட மாட்டேன். டியூஸ்டேஸ்ல. டியூஸ்டேஸ்ல மோஸ்ட்டா என்னோட டயட் ரொம்ப மோசமா இருக்கும். நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்ல பிரெட் அந்த மாரி ரொம்ப பேசிக்கா எடுத்துப்பேன். ஏன்னா விரத நாளுன்றதுனால. மீதி நாள்லாம் கன்ஃபார்மா முட்டை இருக்கும், சிக்கன் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ 2 முட்டை, ஒரு சூப்பு 12, 1 மணிக்கு போல நான் சாப்பிட்டுடுவேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கா நான் என்னோட லஞ்ச சாப்பிடுவேன். 3, 3:30 இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மீட்டிங் டேஸ். ஸோ வேல பொறுத்து இருக்கும். ஸோ 3, 3:30க்கு லஞ்ச் சாப்பிடுவேன். என் லஞ்ச் ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்குங்க. என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புரோட்டீன். புரோட்டீன் நெறைய இருக்கும். அதுக்கப்புறமா கார்ப்ஸ் இருக்கும். கார்ப்ஸ்க்காக நான் ரைஸ் எடுத்துப்பேன். ரைஸ் நான் எடுத்துக்கலன்னா எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சுடும். என்னால வாழவும் முடியாது. வாழ்க்கையே வெறுத்துருவேன். என்னடா வாழ்க்கை இதுன்ற மாரி ஆயிடும். ஏன்னா அதுல காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்கு. எனக்கு அது ரொம்ப அவசியம். ஆனா ரைஸா மட்டுமே எடுத்துக்க மாட்டேன். பேலன்ஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூனா அது ஒரு இருக்குல்ல. அது பாதி எடுத்துப்பேன். பாதி ரைஸ் எடுத்துப்பேன். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி. ஸோ இந்த மாரி பேலன்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? குதிரைவாலி அரிசி இந்த மாரி பேலன்ஸ் பண்ணி ரைஸ் சாப்பிடுவேன். ஏன்னா முழுக்க நான் கருப்பு கவுனி அரிசியெல்லாம் நான் முழுக்க சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கைய வெறுத்துருவேன். ஸோ அதனால தான் நான் வந்து 50% அது, 50% இதுன்னு வேக வைக்கும்போதே வேக வச்சு ஒண்ணா கலந்து சாப்பிடுவேன். பட் எனக்கு அந்த வேக வைக்கிற ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சமைக்க மாட்டேன். எங்க அம்மா தான் சமைப்பாங்க. முடிஞ்சா அதுக்கு ரெசிபி போட சொல்றேன் எங்க அம்மாவ, என்னோட சேனல்லயே. ஸோ அப்படிதான் என்னோட ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுவேன். ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். நீங்க நெனைக்கிற மாரி மாம்பழம்லாம் ஃப்ரூட்ஸ் கிடையாது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆ நான் என்னன்னா லோ ஜிஐ ஃபுட் சாப்பிடுவேன். இப்ப கொய்யா பழம், கிவி, அப்புறம் பப்பாயா. பப்பாயா ரொம்ப நல்லதுங்க. பப்பாயா, அப்புறம் வாட்டர்மெலன், கிர்னி பழம், மஸ்க் மெலன், பைனாப்பிள். ஸோ இந்த மாரி நெறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னன்னுட்டு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு வீடியோல சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புரோட்டீன்க்காக சிக்கன் சாப்பிடுவேன். சிக்கன் இல்லன்னா ஃபிஷ் சாப்பிடுவேன். நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். மட்டன் பிடிக்காது. ஸோ இந்த மாரி தான் என்னோட மீல் பிளேட் இருக்கும். ஃபேட்ஸ்க்காக நான் நட்ஸ் நெறைய சாப்பிடுவேன். இது பம்ப்கின் சீட்ஸ், குட் ஃபார் யூர் ஹேர், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் வந்து நீங்க அப்படியே வாயில போட்டு மென்னு முழுங்குனீங்கன்னா, தோட்ல சோக் ஆயி மேல போ வேண்டியது தான். தண்ணீல கலந்து குடிப்பேன். அந்த தண்ணி எப்படி இருக்கும்னா, ஆ ஒரு பெரிய பாட்டில். இதான் என்னோட பாட்டில். இப்ப காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில்ல இந்த சியா சீட்ஸ் போட்டு ஊற வச்சுட்டு 1 ஹவர் கிட்ட ஊற வைப்பேன். கூடவே நெல்லிக்கா போட்டுருவேன். நெல்லிக்கா வந்து முழு நெல்லிக்கா அப்படியே உள்ள போட மாட்டேன். நல்லா அத இடிச்சு போடுவேன். ஏன்னா பீசஸா கட் பண்ணி போடும்போது, அத நான் எண்ட் ஆஃப் த டே சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு மாரி புளிப்பு மோசமா இருக்கு. ஸோ நல்லா இடிச்சு அத போட்டேன்னா, தண்ணியோட நல்லா கலந்து குடிக்கவும் நல்லா இருக்கும். இளநீ வாட்டர் மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நான் சியா சீட்ஸும், ஆம்லாவும் ஒண்ணா எடுத்துப்பேன் இது கூட. அதுக்கப்புறம் இது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர். டப்பா கேவலமா இருக்கு. கண்டுக்காதீங்க. ஸோ ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர். இது எப்படின்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் ஆக்கி, இத தண்ணீல கலந்து குடிக்கலாம். உங்க இஷ்டம். ஆனா தண்ணீல கலந்து குடிச்சா கேவலமா இருக்கும். ஸோ நான் வந்து மோர்ல கலந்து குடிப்பேன். மோருமே நான் டெய்லி குடிப்பேன். மோர்ல வந்து இத கலந்து குடிப்பேன். பட் இப்ப நீங்க உடனே வந்துட்டு ஆம்லாவோ, இல்ல மோரோ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிச்சிரும். ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சு. ஸோ சளி பிடிச்சிரும். அண்ட் இது வந்துட்டு பம்ப்கின் சீட்ஸ். இது சாரி சன்ஃப்ளவர் சீட்ஸ். இத நான் சாப்பிடவே மாட்டேன். நல்லா ஃபுல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கசக்கும் இது. அப்புறம் ஒரு சூப்பர் மேட்டர் காமிக்கிறேன். இதுதான். இது வந்து முறுக்குன்னு நெனைக்காதீங்க. தெரியுதான்னு தெரியல. உடைச்ச கடலை, வேர்க்கடலை 2த்தையும் ஒண்ணா போட்டுடுவேன். ஏன்னா வேர்க்கடலையில புரோட்டீன் இருக்குங்க. அத விட அதிகமா கேலரி இருக்கு. ஸோ நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். உடைச்ச கடலை, வேர்க்கடலை 2த்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். உடைச்ச கடலை பொட்டுக்கடலைன்பாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். ஸோ சாப்பிட மாட்டேன். அ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். இதுவே நீங்க வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா, அல்லவே தெரியாம உள்ள போகும். எனக்கெல்லாம் வேர்க்கடலை உயிரு. ஆ அதனால நான் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும் கொஞ்சத்துக்கே. அண்ட் பொட்டுக்கடல சாப்பிடும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிரும். ஈஸியா வந்துரும் தலைவன். ஸோ இதுவும் நீங்க
ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிற நட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ இது நான்குள்ள நடுவுல எப்பயாவது எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, இத சாப்பிடுவேன். அண்ட் 6 மணிக்கு போல 6, 6:30, 7 மேக்ஸிமம். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, சாலட் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கெல்லாம் சாலட் சுத்தமா புடிக்காது. பஃபேல எங்கேயாவது சாலட் வச்சிருந்தாலுமே நான் வந்து சீ அப்டின்ட்டு போயிருவேன். எனக்கு பிடிக்காது. பட் அந்த மாரி இருந்தாலே இப்ப நான் டெய்லி சாலட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்ளோ பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா நான் சாலட் ரொம்ப டேஸ்ட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு சாலட் ரெசிபி வேணா நான் போடுறேன். அண்ட் இது முடிச்சுட்டு நைட்டுக்கா நான் வாக்கிங் போவேன். ஸோ மறுபடியும் வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ நான் பெனிஃபிட்ஸ் அண்ட் சுகர் கிரேவிங்ஸ் பத்தி சொல்றேன். ஐ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.